சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் 5 ஆண்டுகளையும் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி 5 ஆண்டுகளையும் நிறைவு செய்த நிலையில் நடந்த தேர்தல். ஏற்கனவே இருக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டுமன்றி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் புதிதாக தேர்தல் களத்திற்கு வந்தது. அதனால் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டையும் தாண்டி இந்திய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு தேர்தல் களம் பல திருப்பங்களையும் அதிர்வுகளையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி பரபரப்பான களமாக உருமாறியது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தின் முக்கிய தருணங்களை தேர்ந்தெடுத்து காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு தேர்தல் களம் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 5 முனைகளாக இருந்தது. 2019ஆம் ஆண்டு முதல் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தன. 2024ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரே அணியில் இருந்த அதிமுகவும் தேமுதிகவும் புதிய தமிழகமும் ஒன்றாகவும் இல்லாமல் பிரிந்தும் போகாமல் இருந்தன. பாஜக கூட்டணியில் பாமக, தமாக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இருந்தன. நாம் தமிழர் கட்சி தனியாக இயங்கியது. புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தனது தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கும் முனைப்பில் இருந்தது. அதே சமயம் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும், தவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் சென்றுவிடும் என்று சிலரும், அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் கூட்டணி அமைப்பார்கள் என சிலரும், அதிமுகவும் தவேகாவும் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருக்கிறது என்று சிலரும், அதிமுக, பாஜக, தவேகா ஆகிய 3 கட்சிகளும் ஓரணியில் திரளும் என்று சிலரும் பேசத் தொடங்கினர். அப்படியான சூழலில்தான் திடீரென டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து சென்னை வந்த அமித்ஷா மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருப்பதாக அறிவித்தார். அதன் பிறகு பல மாதங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவானதன் அவசியத்தை எடப்பாடி பழனிசாமி மக்களிடம் எடுத்துச் சொன்னார். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டாலும் கூட அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக, புதிய தமிழகம் மற்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த பாமக, அமமுக, தமாக, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்ற குழப்பம் நீடித்தது. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி இடையே பிளவு ஏற்பட்டு பாமக 2ஆக இருந்தது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மறுத்து பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் டிடிவி தினகரன். அதன் மூலம் அதிமுக கூட்டணியில் குழப்பம் நீடித்தது. மறுபக்கம் திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, வலுவான கூட்டணி என்று வர்ணிக்கப்பட்ட சூழலில் அந்த கூட்டணிக்குள் காங்கிரஸை முன்வைத்து சில குழப்பங்கள் முளைவிட்டன. குறிப்பாக விஜயின் தவேகாவுடன் கூட்டணி அமைக்க சில காங்கிரஸ் தலைவர்கள் முயற்சி செய்வதாக செய்திகள் கசிந்தன. போதாக்குறைக்கு தொகுதி பங்கிட்டு பேச்சுவார்த்தை குழுவை உடனடியாக அமைக்க வேண்டுமென தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் பொதுவெளியில் வலியுறுத்தியதும், கூடுதல் தொகுதிகள், கூட்டணி ஆட்சி பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் பேசியதும் திமுக கூட்டணிக்குள் இருக்கும் சிக்கலை வெளிப்படுத்தியது. அத்தோடு விசிக, இடதுசாரிகள், மதிமுக, மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூடுதல் தொகுதிகள் கேட்டு நிர்பந்தம் செய்ய தொடங்கின. 2016ஆம் ஆண்டு முதல் தேர்தல்களை தனியாக சந்தித்து வரும் சீமானின் நாம் தமிழர் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவதென முடிவெடுத்து களமிறங்கியது. மற்ற கட்சிகள் என்ன செய்ய போகிறார்கள், தேர்தல் தேதி எப்பொழுது அறிவிக்கப்படும் என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அடுத்தடுத்து வேட்பாளர்களை அறிவித்து பரப்புரையை தீவிரப்படுத்தினார் சீமான். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட விஜயின் தமிழக வெற்றி கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயாரானது. திமுகவே அரசியல் எதிரி, பாஜகவே கொள்கை எதிரி என்று சொன்ன விஜய் மற்ற கட்சிகள் தங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல என்றார். குறிப்பாக அதிமுக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் களத்திலேயே இல்லை என்றும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டி என்பது தவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே என்று பேசினார். அதே சமயம் தங்களை நம்பி வரும் கட்சிகளை அரவணைக்க தயாராக இருப்பதாகவும் பேசினார்
விஜய். அப்படியான சூழலில்தான் தேர்தல் நெருங்கத் தொடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து பேசி மீண்டும் கூட்டணிக்குள் வந்தார். பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. அந்த கூட்டணியில் ஏற்கனவே இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, ஐஜேகே, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளும் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் உருவெடுக்க தொடங்கியது. அதே சமயம் அந்த கூட்டணியில் இருந்த தேமுதிகவும் புதிய தமிழகமும் முடிவெடுப்பதில் தயக்கம் காட்டின. குறிப்பாக அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு தருவதாக சொல்லப்பட்ட ராஜ்யசபா இடம் தொடர்பான சர்ச்சையால் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவாவதில் சிக்கல் ஏற்பட்டது. அந்த சூழலில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. முந்தைய தேர்தலை காட்டிலும் கூடுதலான இடங்களை காங்கிரஸ் கேட்டதும், காங்கிரஸை சேர்ந்த சில தலைவர்கள் திமுக தலைவர்களுடன் வார்த்தை போரில் ஈடுபட்டதும், திமுகவுக்கு பதிலாக தாவேகாவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்று பேசியதும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை குழப்பத்தில் ஆழ்த்தின. தொடர்ச்சியாக வெற்றிகளை கொடுத்து வந்த திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்ட குழப்பம் விரிவடையாமல் தடுக்க மற்ற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை தீவிரப்படுத்தியது திமுக. முதலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி ஒப்பந்தம் செய்து கொண்ட திமுக திடீரென தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்தது. உண்மையில் திமுக கூட்டணிக்குள் ஏற்கனவே பல கட்சிகள் இருந்தபோதும் தேமுதிகவை கொண்டு வந்தது பல கேள்விகளை எழுப்பியது. குறிப்பாக தேமுதிகவுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதால் மற்ற கூட்டணி கட்சிகள் தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உருவானது. அது கூட்டணிக்குள் சலசலப்பை உருவாக்கிய போது எல்லோருடனும் நேரடியாக பேசி சமாதானம் செய்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்தார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரசுக்கு 28 தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் ஒதுக்கினார் மு.க. ஸ்டாலின். காங்கிரசுக்கான தொகுதி ஒதுக்கீட்டில் சிக்கல் எழுந்தபொழுது மல்லிகார்ஜுன கார்கேவின் தூதுவராக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் நேரில் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசி தொகுதி பங்கீட்டை உறுதி செய்தார். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அவர் செய்த சைகை ஊடகங்களில் பேசுபொருளானது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 5 இடங்களை ஒதுக்கியதோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 இடங்களையும் தேமுதிகவுக்கு 10 இடங்களையும் ஒதுக்கியது. அத்தோடு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்தது திமுக. இந்த கட்சிகள் தவிர ஜவாஹிருல்லாவின் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் ஈஸ்வரனின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தலா 2, தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி, நெல்லை முபாரக்கின் எஸ்டிபிஐ, கருணாசின் முக்குலத்தூர் புலிப்படை, செல்வக்குமாரின் தமிழர் தேசம் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 என்ற அளவில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தார் மு.க. ஸ்டாலின். அதே சமயம் திமுக கூட்டணியில் பல ஆண்டுகளாக இருந்த வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி, சில ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்த கமலஹாசனின் மக்கள் நீதி மையம், புதிதாக சேர விரும்பிய தனியரசுவின் கொங்கு இளைஞர் பேரவை ஆகியவற்றுக்கு தொகுதிகள் ஒதுக்க முடியவில்லை. குறிப்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மறுத்த மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதாக அறிவித்தது. 2 தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை என்பதால் வேல்முருகன் கூட்டணியில் இருந்து வெளியேறினார். திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. மதிமுக, கோமாதேக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குலத்தூர் புலிப்படை, எஸ்டிபிஐ, தமிழர் தேசம் கட்சி ஆகிய கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டன. அதன் மூலம் திமுகவின் உதயசூரியன் சின்னம் 176 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11, தமாகவுக்கு 5, ஐஜேகேவுக்கு 2 என்ற அளவில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம் போன்ற வளரும் கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக 166 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது. தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்தில் வேட்பாளர்களை நிறுத்தியது. புதிய நீதி கட்சி இரட்டை இலையில் போட்டியிட்டது. சீமானின் நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள்
அனைத்து தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தனர். ஆனால் சீமானின் நாம் தமிழர் கட்சி மட்டுமே 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை நிறுத்தியது. நாம் தமிழர் கட்சி சார்பில் காரைக்குடி தொகுதியில் சீமான் போட்டியிட்டார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அப்படி செய்யாமல் தங்களுடன் கூட்டணி வைத்த சில கட்சிகளின் வேட்பாளர்களை விசில் சின்னத்தில் போட்டியிட வைத்து அவர்களை அந்த கட்சிகளின் வேட்பாளர்களாக அறிவிக்காமல் தாவேகாவின் வேட்பாளர் பட்டியலிலேயே அவர்களது பெயர்களை இடம்பெறச் செய்தது. உதாரணமாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் KM ஷரீப், தமிழ்நாடு முஸ்லிம் லீக்கின் முஸ்தபா, உழவர் உரிமை இயக்கத்தின் அருள் ஆறுமுகம் ஆகியோர் தாவேகா வேட்பாளர்களாகவே அறிவிக்கப்பட்டனர். பெரம்பூர் சி. ஜோசப் விஜய். தொகுதி பங்கீடு முடிவை தொடர்ந்து வேட்பாளர்களை அறிவிக்கும் பணியை தொடங்கின அரசியல் கட்சிகள். திமுக சார்பில் மு க ஸ்டாலின் கொளத்தூரிலும், துரைமுருகன் காட்பாடியிலும், உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலும் போட்டியிட்டனர். திமுக வேட்பாளர் பட்டியலில் ஆச்சரியம் தரும் பெயர்கள் என்று ஓ. பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோரை சொல்லலாம். ஆம், அதிமுகவில் இருந்து விலகி செயல்பட்ட இவர்கள் திமுகவில் சேர்ந்து வேட்பாளர்களாக இருந்தனர். தேமுதிக சார்பில் பிரேமலதா விருத்தாச்சலத்திலும், விஜயபிரபாகர் விருதுநகரிலும் போட்டியிட்டனர். நீண்ட நெடிய இழுபறிகளுக்கு பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் செல்வ பெருந்தகை போட்டியிட்டார். மேலூர் பொது தொகுதியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த விஸ்வநாதனை வேட்பாளராக்கியது வியப்புடன் பார்க்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கட்சிக்காக உழைத்த எளிமையான களப்பணியில் வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் தேர்வில் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது. அது மக்களவை உறுப்பினர் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறக்கூடும் என்பதால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அரசியல் பணிகளை ஆற்ற வேண்டிய தேவை உருவாகியிருப்பதாக சொன்னார். பிறகு திடீரென தனது முடிவை மாற்றிக்கொண்ட திருமாவளவன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த பட்டியலின தலைவர் இளைய பெருமாளின் மகன் ஜோதிமணியை வேட்பாளராக்கினார். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடியிலும், SP வேலுமணி தொண்டாமுத்தூரிலும், தங்கமணி குமாரபாளையத்திலும், திண்டுக்கல்லில் சீனிவாசனும் போட்டியிட்டனர். பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு வாய்ப்பு தரப்படவில்லை. அதே சமயம் சாத்தூரில் நயினார் நாகேந்திரன், கோவை மேற்கில் வானதி சீனிவாசன், மயிலாப்பூரில் தமிழிசை, மாநிலங்களவை உறுப்பினரும் மத்திய அமைச்சருமான எல். முருகன் அவிநாசியிலும் போட்டியிட்டனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன், பாமக தலைவர் GK வாசன் ஆகியோர் தேர்தலில் போட்டியிடவில்லை. ஆனால் பாமக சார்பில் சௌமியா அன்புமணி போட்டியிட்டார். அதிமுக கூட்டணியில் மறைந்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி போட்டியிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். தியாகராய நகரில் ஆனந்த், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், லால்குடியில் கூப்பா கிருஷ்ணன், வெள்ளிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா, நாமக்கல்லில் அருண்ராஜ் உள்ளிட்டோர் போட்டியிட்டனர். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என்ற 4 முனைகளுக்கு அப்பால் சில தொகுதிகளில் டாக்டர் ராமதாசும் சசிகலாவும் கூட்டணி அமைத்து வேட்பாளர்களை நிறுத்தினர். அதேபோல வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் டாக்டர் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகமும் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தனர். வேட்பாளர்கள் அறிவிப்பை தொடர்ந்து பரப்புரைகள் வேகம் எடுத்தன. இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் அறிக்கைகள் வெளியாகி பரப்புரைக்கு பரபரப்பை கூட்டின. உண்மையில் திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்னரே வெவ்வேறு கட்டங்களாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அவற்றை பரப்புரைகளின் போது மக்களிடம் எடுத்துச் சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருமுறை 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை, ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயணம், குலவிளக்கு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 2,000 ரூபாய் உதவித்தொகை, ஒவ்வொரு வீட்டிற்கும் குளிர்சாதன பெட்டி, ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், அரசு பள்ளி மாணவர்களுக்காக இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும், வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய், 12ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய், மகளிர் இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் என்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திமுகவின் தேர்தல் அறிக்கையை கதாநாயகன் என்பார்கள். அதுபோல மிகுந்த எதிர்பார்ப்புடன் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியானது. மகளிர் உரிமைத் தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும், காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும், 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும்,
இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். வீடற்றவர்களுக்கு 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் உதவித்தொகை உயர்த்தப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து பரப்புரையை தீவிரப்படுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவு அறிக்கையை வெளியிட்ட சீமான், தமிழ்நாட்டிற்கு 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும், அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கப்படும், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை இலவசமாக தரப்படும், குடிநீர் விற்பனை தடை செய்யப்பட்டு அனைவருக்கும் கட்டணமில்லாத குடிநீர் வழங்கப்படும், முதல்வர், அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிப்பதும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதும் கட்டாயமாக்கப்படும் என்று பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். திமுக, அதிமுக, நாம் தமிழரை தொடர்ந்து தாவேகா தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. 60 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபாய் உதவித்தொகை தரப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் தரப்படும். மணப்பெண்ணுக்கு 1 பவுன் தங்கம் பட்டுச்சேலை தரப்படும். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் தரப்படும். ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தரப்படும் என்பன போன்ற வாக்குறுதிகளை கொடுத்தார் விஜய். தேர்தல் அறிக்கைகள் வெளியானதை தொடர்ந்து பரப்புரைகள் வேகம் எடுத்தன. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்ற முழக்கத்தை முன்வைத்து பரப்புரையை தீவிரப்படுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் பாஜக அரசு பாரபட்சம் காட்டுகிறது. அந்த செயலை கண்டிக்காத அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிரிகளையும் உதிரிகளையும் வீழ்த்தி திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும் என்றார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது, கஞ்சா உள்ளிட்ட போதை புழக்கம் அதிகரித்து விட்டது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, ஊழல் மிகுந்து விட்டது என்று கடுமையாக விமர்சித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், அதிமுக மீண்டும் தமிழ்நாட்டை ஆளும் என்றார். ஆட்சி பணி தொடங்கி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவது வரை எல்லாவற்றிலும் மக்களை ஏமாற்றிய திமுகவாலும் அதிமுகவாலும் ஒருபோதும் நல்லாட்சி தர முடியாது என்று சொன்ன நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், திராவிட கட்சிகள் செய்யும் இலவச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உண்மையான நல்லாட்சியை தரப்போவதாக பரப்புரை செய்தார். தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி என்று சொன்ன தாவேகா தலைவர் விஜய், இந்த தேர்தலில் ஒரே ஒரு முறை மட்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறிப்பாக வீட்டில் இருக்கும் குழந்தைகள் தங்கள் பெற்றோரை தாவேகாவுக்கு வாக்களிக்க சொல்லுமாறு வேண்டுகோள் விடுத்தார். குறிப்பாக கரூர் நெரிசல் விபத்தில் நடந்த உயிர் பலி, ஜனநாயகன் திரைப்பட சான்றிதழ் விவகாரம், விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு, பரப்புரைகளுக்கான அனுமதி போன்ற விவகாரங்களில் தாங்கள் பழிவாங்கப்பட்டதாக விஜய் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்பது, தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு, தியாகராய நகர், எழும்பூர், 1000 விளக்கு, வில்லிவாக்கம் உள்ளிட்ட வெகு சில தொகுதிகளில் மட்டுமே பரப்புரை செய்ததும், பல தொகுதிகளுக்கான பரப்புரை பயணங்கள் அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டதும் நடந்தன. அதே சமயம் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டம், ரோட் ஷோ போன்றவற்றில் கட்டுக்கடங்காத அளவுக்கு மக்கள் கூடினர். மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய்க்கு அப்பால் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களான செல்வ பெருந்தகை, வைகோ, திருமாவளவன், பிரேமலதா, பே. சண்முகம், வீரபாண்டியன், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் தீவிரமாக பரப்புரை செய்தனர். அதிமுக கூட்டணிக்காக நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அன்புமணி, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் கடுமையாக பரப்புரை செய்தனர். உண்மையில் பிரதமர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் அதிமுக கூட்டணியை ஆதரித்து தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டனர். குறிப்பாக பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு பலமுறை வந்து திமுகவையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்ததோடு தமிழ்நாட்டில் இரட்டை எஞ்சின் அரசு அமைய வேண்டியதன் அவசியத்தை எடுத்து பேசினர். பிரதமர் மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மேடையில் பரப்புரை செய்தனர். ஆனால் காங்கிரஸ் சார்பில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முந்தைய தேர்தல் பரப்புரைகளில் காட்டிய ஆர்வத்தை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படுத்தவில்லை. கடைசி கட்டமாகவே தமிழ்நாட்டில் மிகவும் சொற்பமான இடங்களில் மட்டுமே பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து பரப்புரையில் ஈடுபடவில்லை. அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் இருக்கும் விரிசலை வெளிப்படுத்திய அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாட்டில் பரப்புரையில் ஈடுபட்டார்.
மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கும் பரபரப்புகளுக்கும் மத்தியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்தது. காலை முதலே வாக்குப்பதிவு தீவிரமடைந்தது. இறுதியாக சுமார் 85% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகின. வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்துள்ளதாக ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் எஸ்ஐஆருக்கு பிறகான வாக்குப்பதிவு என்பதால் சதவிகிதமாக பார்க்கும் பொழுது அதிகமான வாக்குப்பதிவு போல தோன்றுமே தவிர எண்ணிக்கையின்படி பார்த்தால் அது வழக்கமான உயர்வுதான் என்ற கருத்தும் சொல்லப்பட்டது. அநேகமாக வாக்குப்பதிவு சதவிகிதம் குறித்து அதிக அளவில் விமர்சனங்களும் விவாதங்களும் எழுந்தது 2026ஆம் ஆண்டு தேர்தலில்தான் முதன்முறை. வரலாறு காணாத வாக்குப்பதிவை செய்த தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எப்படியான தீர்ப்பை எழுதியிருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் எழுந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தின. ஆம், புதிதாக தேர்தல் களம் கண்டு 233 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆளுங்கட்சியான திமுகவை 2ஆம் இடத்திற்கும் ஆண்ட கட்சியான அதிமுகவை 3ஆம் இடத்திற்கும் தள்ளியது. திமுக கூட்டணிக்கு 73 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 53 இடங்களும் கிடைத்தன. இவற்றில் திமுகவுக்கு 59 இடங்களும் அதிமுகவுக்கு 47 இடங்களும் காங்கிரசுக்கு 5 இடங்களும் பாமகவுக்கு 4 இடங்களும் இடதுசாரியில் விசிக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குக்கு தலா 2 இடங்களும் மற்ற கட்சிகளுக்கு தலா ஓர் இடமும் கிடைத்தன. சட்டமன்றத்தில் தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்த நிலையில் திமுக பிரதான எதிர்க்கட்சியானது. அதே சமயம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூரில் தோல்வியடைந்திருந்தார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு என்று 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற விஜய் தாவேகாவின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வானார். அந்த சூழ்நிலையில் தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லாததால் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோரினார் விஜய். அதைத் தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்தது காங்கிரஸ். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்று தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் RV அர்லேக்கரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லை என்பதால் ஆட்சி அமைக்க அழைக்க மறுத்துவிட்டார் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் RV அர்லேக்கர். பிறகு இடதுசாரியில் விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களுடன் சென்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க மீண்டும் உரிமை கோரினார் விஜய். அதனைத் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய்க்கு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் RV அர்லேக்கர். சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.